வணக்கம் நேயர்களே, தந்தி டிவியின் தேர்தல் திருவிழா சிறப்பு தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த தேர்தல் திருவிழா தொகுப்புல நம்ம ஒவ்வொரு நாளுமே இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல்களுடைய சுவாரஸ்யமான பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் தொடர்பான அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம உன்னிப்பாக கவனிச்சுட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. என்னோட இணைஞ்சிருக்கிறார் சலீம். இன்னைக்கும் நம்மளுடைய தேர்தல் திருவிழாவில் இன்னைக்கான அரசியல் நிகழ்வுகள் நிறையாவே இருக்கு இல்லையா? அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் அரசியல் அப்டேட்ஸ் தொகுப்பில். ஸோ முதல்ல என்ன ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குங்க காயத்ரி. இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும், தேர்தல் ஆஃபீஸர்ஸ், அதாவது அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் டெல்லியிலேருந்து வந்தாங்க. நம்ம தமிழ்நாடு ஆஃபீஸர்ஸோட மீட்டிங் எல்லாம் போட்டாங்க, எல்லாம் போனாங்க. பட் தேர்தல் ஆணையத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்க்கப்படுவது 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அங்கே இருப்பாங்க. அதில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சிஇசி அப்படின்னு சொல்லுவாங்க, தலைமை தேர்தல் ஆணையர். அவர் தான் சீனியர் மோஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவரே சென்னை வரதா இப்போ தகவல் வந்துருச்சு. 25ஆம் தேதி வரப்போகிறாரு, மீட்டிங் அவர் போட போகிறாரு. ஸோ 25க்கு பிறகு அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். 25ஆம் தேதி அவர் மீட்டிங் எல்லாம் போட்டால் சில நாளில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எப்போ அப்படிங்கிறது தான் எல்லார் மனசுலையும் ஒரு கேள்வியாக இருக்குது. டெல்லி வட்டாரங்கள்லையும் ப்ளஸ் நம்ம அரசியல் வட்டாரங்கள்லையும் தேர்தல் என்ன அப்படிங்கிறதுல என்ன தகவல் இருக்குங்க காயத்ரி? நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே நம்ம தேர்தல் தேதி எப்போ அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் நம்ம தமிழ்நாடு எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட அந்த 5 மாநிலங்களில் எப்போ தேர்தல் நடக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புது தகவல் ஒன்று வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வராருன்னு. பொதுவாகவே உங்களுக்கே நல்லா தெரியும், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒரு ஃபைனல் ஒரு ஆய்வெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு வாரங்களில் நம்மளுக்கு தேர்தல் அட்டவணை வெளியிடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க 25ஆம் தேதி வராரு, 26, 27. அதுலேருந்து ஓரிரு வாரங்கள்னா எப்போ? மார்ச் மத்தியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தரப்புல ஒரு தகவல் வெளியில வந்திருக்குது. ஸோ இப்போ எப்படி சலீம், இப்போ மார்ச் மத்தியில் தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்கன்னா அப்போ தேர்தல் எப்போ இருக்கும்? தேர்தல் அப்ராக்சிமேட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதம் கேப்பில் அவங்க இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் காயத்ரி இப்போ ஏப்ரலில் 2nd வீக்கில் ஏற்கனவே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதே மாதிரி 5 மாநில தேர்தல்கள் 5 வருஷம் முன்னாடி நடந்தது. எப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, அப்போ கள நிலவரம் எப்படி இருந்தது, தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் உற்று பார்க்குறாங்க காயத்ரி. ஸோ இப்போ நம்ம இந்த 2021 எலெக்ஷனில் எப்படி அவங்க பண்ணாங்கங்கிறத ஒரு வாட்டி நம்ம திரும்பவும் அதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா நிச்சயமாக கிடைச்சிடும். இப்போ நம்ம கார்ட்ஸ் பார்க்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தல் இதே 5 மாநிலங்களுக்கு நடக்கும்போது எப்படி ஒரு அறிவிப்பு வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். 2021 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே பிப்ரவரி 26 அவங்க தேர்தல் அறிவிப்பு அப்பதான் வெளியிட்டாங்க. இப்போ நம்ம கார்ட்ஸில் பார்க்க முடியுது. பிப்ரவரி 26 தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி இந்த 5 மாநிலங்களுக்கான அந்த தேர்தல் தேதி பிப்ரவரி 26 அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ஞானேஷ்குமார் பிப்ரவரி 26, 27 தான் இங்கே வராரு. அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு இப்போ மார்ச் மத்தியிலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் எனக்கு அந்த டவுட் வந்துச்சு, இன்னும் தள்ளி போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதனால தான் வந்துச்சு. இப்போ தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா பொறுத்த வரைக்கும் போன 2021 நம்ம பார்க்குறோன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அசாமில் பார்க்குறோம் 3 கட்டமாக இந்த தேர்தல் நடந்திருக்குது. 27ஆம் தேதி மார்ச் ஆரம்பிச்சிருக்குது, 1 ஏப்ரல், அப்புறம் 6 ஏப்ரல், 3 கட்டமாக அசாமில் நடந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறோம் மேற்கு வங்கம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம். ஸோ அந்த மேற்கு வங்கத்தில் போன வாட்டியே 8 ஃபேஸஸ் நீங்கள் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க, பொதுவாகவே மேற்கு வங்கத்தில் நிறைய ஃபேஸஸ் நடக்கும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி 2021 8 கட்டங்களாக நடந்திருக்கு. அப்போ இந்த முறை நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பிஜேபி அங்கே வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக இருக்குங்க காயத்ரி. மற்ற மாநிலங்கள்லாம் அதாவது குறிப்பாக நம்ம கேரளாவாகட்டும், நம்ம தமிழ்நாடு ஆகட்டும், புதுச்சேரி ஆகட்டும், அதில் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க. பட் மேற்கு வங்கத்தில் அப்படின்னு சொல்லி போகும்போது பாஜக தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அசாமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாஜக ஆட்சி தான். ஸோ மேற்கு வங்கத்தில் பாஜக ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அங்கே எப்போவுமே எலெக்ஷன் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப தீயாக இருக்கும். அங்கே ஒரு ஃபயர் இருக்கும்.
அது மட்டும் இல்லை, சாதாரணமாக எலெக்ஷன் கமிஷன் அவங்க என்ன சொல்லுவாங்க, எதனால் நீங்கள் பல கட்டங்களில் தேர்தல் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் டெல்லியில் அவங்க வைக்கும்போது கேட்கும்போது கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை பதட்டமான வாக்குச்சாவடிகள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கும் அங்கே பல கட்டங்களில் வைப்போம். பதட்டமான வாக்குச்சாவடினா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதாவது எங்கே வயலன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கோ, எங்கே அடிதடி சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் வந்து ஃபோர்ஸஸை டிப்ளாய் பண்ணணும். ஸோ துணை இராணுவ படையினரை நாங்கள் வந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு மூவ் பண்ணி டிப்ளாய் பண்ணுறதுன்னா அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகுது. அவங்க யூஸ்வலாக ட்ரெயின்ஸில் தான் மூவ் ஆவாங்க. அதனால தான் பல கட்டத்தில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேற்கு வங்கம் அப்படி பார்க்கும்போது 8 கட்டத்தில் அங்கே போன வாட்டி 8 கட்டங்களாக நடந்திருக்கு. இந்த வாட்டி எவ்வளவு ஃபேஸஸ் இருக்கும் அப்படின்னு தெரியல. மேக்ஸிமம் 8 தான் வைப்பாங்களா இல்லை அதையும் தாண்டுமா அப்படிங்கிறது அப்போக்கப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை வச்சு கண்டுபிடிக்கும். இன்னொன்று, போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் நம்மளுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒன்று எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் பணிகளும் ஒரு பக்கம் நிறைய காலம் தாழ்த்திக்கிட்டே போகக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து இப்போ ஃபைனலாக 23ஆம் தேதி வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்படி அசாமில் ஏற்கனவே 10ஆம் தேதி வெளிவந்துருச்சு. மேற்கு வங்கத்தில் நம்ம பார்க்கணும்னா 28ஆம் தேதி வருது. ஸோ இப்படி ஒவ்வொரு இந்த தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இந்த எஸ்ஐஆருடைய அந்த ஃபைனல் லிஸ்ட்டும் வர வேண்டியிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி தலைமை தேர்தல் ஆணையருடைய வருகையும் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சொன்னபடி மார்ச் மாதத்துடைய மத்தியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இப்போ நம்மளுக்கு புலப்படுது. அப்புறம் நம்மளுக்கு இப்போ நம்ம பார்த்த அந்த போன 2021க்கான அந்த தேர்தல் அட்டவணையை வச்சு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ அதிகாரப்பூர்வமாக என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட் என்ன? ஸோ இந்த தகவல் அறிஞ்ச வட்டாரங்கள் சொல்கிறது வந்து, அதாவது மார்ச் 2வது வாரம் போல் அறிவிப்பு இருக்கும், ஏப்ரல் 2வது வாரத்தில் தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனிஹவ் தலைமை தேர்தல் ஆணையர் தமிழ்நாடு வந்த பிறகு அவர் அங்கே போய் என்ன அறிவிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். அடுத்த சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராஜ்யசபா, அதாவது லோக்சபா மக்கள்லாம் ஓட்டு போட்டு எம்பிக்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க, 5 வருஷம் பீரியடு. பட் ராஜ்யசபா மக்களாகிய நாம் ஓட்டு போட முடியாது, எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க. ஸோ எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுற எம்பிக்கள் 6 வருஷம் அதிகாரத்தில் இருக்காங்க ராஜ்யசபாவில். தமிழ்நாட்டுக்கு ராஜ்யசபாவில் ஒதுக்கப்பட்டிருக்க சீட்டு 18. இந்த 18 3ஆக பிரித்தோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு 6 எம்பிக்களை எலெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பட்டு இந்த முறை ஏப்ரல் 2ஆம் தேதி மொத்தத்தில் 6 எம்பிக்களுடைய பதவி காலம் தமிழ்நாட்டில் முடியுது. இந்த 6 பேரில் 4 பேர் திமுக அனுப்பிய எம்பிக்கள், 2 பேர் அதிமுக அனுப்பிய எம்பிக்கள். ஸோ நேச்சுரலாகவே இப்போ கரண்ட்டாக இருக்க ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்க்கும்போது திமுக புதுசாக 4 எம்பியை எலெக்ட் பண்ணி அனுப்பலாம். அதே போல் அதிமுக. ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா, நம்ம எப்போ சட்டமன்ற தேர்தல் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் மாநிலங்களவை தேர்தல் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு தான் வந்திருக்கு, மார்ச் 16ஆம் தேதி அப்படின்னு. அதே மாதிரி 25ஆம் தேதியிலேருந்தே அதுக்கான வேட்புமனு தாக்கலும் துவங்க இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று, ஆனால் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கிறது இன்னொன்று. ஆனால் இதில் இன்னொரு வியூகமும் சொல்கிறாங்க, இந்த மாநிலங்களவை தேர்தல் உடைய அந்த யாருக்கு கொடுக்க போகிறாங்க அந்த எம்பி பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திமுகக்கும் சரி அதிமுகக்கும் சரி ஒரு அழுத்தம் தான். அதில் நிறைய சவால்கள் அவங்களுக்கு இருக்குது அந்த கூட்டணி கட்சிகளை தக்க வைக்கிறதுல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எம்பி பதவியை குறி வச்சு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இதுதான் முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கூட்டணி, அதாவது சட்டமன்ற கூட்டணி அரசியலை தீர்மானிக்க போதா மாநிலங்களவை தேர்தலுக்கு யாருக்கு எம்பி கொடுக்க போகிறாங்க? எக்ஸாக்ட்லி இந்த கூட்டணியை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாங்க காயத்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தல்கள் ஒரு ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா ஒரு செமிஃபைனல்ஸாக இப்போ இந்த மாநிலங்களவை தேர்தல், ராஜ்யசபா தேர்தல் அமைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அன்டிசைடட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறைய இருக்காங்க, இன்னும் முடிவு செய்யலை யாரோட போக போகிற அப்படின்னு சொல்லி. பிரதானமாக அந்த மாதிரியான அரசியல் கட்சிகளோட டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ராஜ்யசபா சீட் எங்களுக்கு கொடுத்துருங்க, மாநிலத்தில் இத்தனை சீட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்கே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்மள ஒருத்தர் ராஜ்யசபா போயிடலாம் அப்படிங்கிறது கூட்டணி கட்சியினுடைய கணக்கு. எந்தெந்த கூட்டணி கட்சி ராஜ்யசபா சீட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம செய்தியாளர் ரமேஷ் நம்ம தமிழ்நாட்டில் செக்ரட்டேரியட்லேருந்து, தலைமை செயலகத்திலேருந்து செய்தியெல்லாம் சேகரித்து நமக்கு சொல்கிறாரு. அதை நம்ம பார்த்துடலாமா? ஷூர்.
அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தம்பிதுரை அங்க சீனியர் லீடரா இருக்கிறதுனால அவர் மீண்டும் வாய்ப்பு கேட்கிறார். அதனால தம்பிதுரைக்கு அதிமுகவில் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. மற்றொரு பக்கம் அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டை உறுதி பண்ணணும், இந்த முறையே எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தேமுதிக அதிமுகவிடம் வைப்பதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனால தேமுதிகவுக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்திலேயே ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மற்றொரு பக்கம் அதிமுக கூட்டணியில மீண்டும் இணைந்திருக்கக்கூடிய அன்புமணி ராஜ்யசபா சீட்டை கேட்கிறார். ஏற்கனவே அதிமுகவின் ஆதரவோடு அன்புமணி ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். கடந்த வருடம் அவருடைய ராஜ்யசபா எம்பி பதவி காலியானது. ஆனால் இந்த முறை அவரும் அதிமுக ஆதரவோடு ராஜ்யசபா எம்பி ஆகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால அதிமுக யாருக்கெல்லாம் இந்த ராஜ்யசபா சீட்டை கொடுக்க போறாங்க, தம்பிதுரைக்கு மீண்டும் கொடுப்பாங்களா, தேமுதிக அதே மாதிரி பாமக இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் இருக்கு. மற்றொரு பக்கம் நம்ம திமுக கிட்ட வந்தோம் அப்படின்னா திமுக கிட்ட 4 ராஜ்யசபா சீட் வரப்போகுது. இதுல ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடிய திருச்சி சிவாவுக்கும் என்ஆர் இளங்கோவுக்கும் திமுக மறுபடியும் வாய்ப்பு வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கனிமொழி சோமுவை பொறுத்த வரைக்கும் அவர் மறுபடியும் தனக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு கேட்கிறார். ராஜ்யசபா சீட் இல்ல அப்படின்னா சட்டமன்ற தேர்தலையாவது போட்டியிடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கனிமொழி சோமு முன்வைக்கிறதா சொல்லப்படுது. அதனால அவருக்கான வாய்ப்பு இருக்குமா அல்லது மற்றொரு நபருக்கு திமுக வாய்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்தியூர் செல்வராஜ் பொறுத்த வரைக்கும் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அந்தியூர் செல்வராஜுக்கான அந்த இடம் அப்படிங்கிறது மற்றொரு திமுகவை சேர்ந்த மாநில நிர்வாகிக்கோ அல்லது கூட்டணியில வேறு யாருக்கேனும் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. திமுக கிட்ட 4 ராஜ்யசபா சீட் வரும்போதெல்லாம் ஒரு சீட்டை அவங்க கூட்டணிக்கு விட்டு கொடுப்பாங்க. அந்த வகையில இந்த முறை எந்த கூட்டணி கட்சிக்கு திமுக ராஜ்யசபா சீட்டை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்தப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 25 சீட் திமுக சட்டமன்ற தேர்தலில் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி திமுக ஆதரவோடு இப்ப முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். எனவே இந்த முறை இந்த வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த ராஜ்யசபா சீட்டை திமுக கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதி அப்படிங்கிற கருத்தை அழுத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல ராஜ்யசபா சீட்டை கொடுத்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி வருமா, ஒரு முடிவுக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. மற்றொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுக கூட்டணியில இந்த முறை எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால அந்த ராஜ்யசபா சீட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கிறது. ஏப்ரல் மாதம் தான் சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடைபெறும். அதற்கு முன்னாடி மார்ச் 16ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடைபெற போகிறதுனால ராஜ்யசபா தேர்தலுக்கான இந்த ஷீட் ஷேரிங் தான் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை உறுதிப்படுத்தும் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. அதனால திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இந்த ராஜ்யசபா தேர்தலுக்கான அந்த சீட்டு பகிர்வு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் நெருக்கடியை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு வாரத்தில் அதிமுக தரப்புலையும் சரி திமுக தரப்புலையும் சரி யாருக்கு வாய்ப்பு வழங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சலீம், பல விஷயங்கள்ல இந்த தேர்தல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்ப சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு முன்னாடியே மாநிலங்களவை தேர்தல் அப்படின்னு வரும்போது கூட்டணி கட்சிகளுடைய அந்த கணக்கு இப்ப எப்படி மாறுமா இல்ல அப்படியே இருக்குமாங்கிறது இருக்கு. இன்னொன்னு கூட்டணி கட்சிகள் வந்து நிறைய தொகுதிகளை கேட்டு பெறணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இருப்பாங்க. அப்ப இப்ப இந்த ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கும்போது சட்டமன்றத்தில் அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளை அவங்க குறைச்சுப்பாங்களா அந்த எண்ணிக்கை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. உங்களுக்கு தான் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்குறீங்கன்னு கொடுக்குறோம், அப்ப நீங்க இதுல குறைச்சிக்கோங்கன்னு அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்களா டிஎம்கே தரப்புலையும் ஏடிஎம்கே தரப்புலையும்? அதுக்கு இவங்க இசைவு கொடுப்பாங்களா? இதெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப எந்தெந்த எம்பிக்களுடைய அந்த பதவிக்காலம் நிறைவு பெறுது? ஆமா, இப்ப திமுகல 4 எம்பிக்களுடைய பதவிக்காலம் வந்து நிறைவடையுதுங்க காயத்ரி. அதே போல அதிமுகல 2 எம்பிக்களுடைய பதவிக்காலம் நிறைவடைகிறது. திமுக அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான பார்லிமெண்டேரியன், ரொம்ப சீனியர் மெம்பர் திருச்சி சிவா, அவருடைய பதவிக்காலமும் முடிவுக்கு வருது. அதன் பிறகு என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு, அந்தியூர் செல்வராஜ் 4 பேருடைய பதவிக்காலம்
முடிவுக்கு வருது. அதே போல் அதிமுகவில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் சீனியர் பார்லிமெண்டேரியன் திரு தம்பிதுரை அவர் வந்து நாடாளுமன்றத்தில் துணை சபாநாயகராக இருந்திருக்காரு, மிக முக்கிய பதவி வகிச்சிருக்கார். அதிமுகவுக்கு டெல்லியில் மிக முக்கிய நபராக இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல் கூட்டணி கட்சிக்கு அதிமுக கொடுத்துருக்காங்க, ஜி.கே. வாசன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீட்டை இப்போ யார் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கேட்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இன்னும் ஒரு ஆக்சுவலாக 2 years முன்னாடி நமக்கு தேமுதிக அதிமுகவுக்கு நடந்த அந்த பிரச்சனை நமக்கு தெரியும். தேமுதிக என்ன சொன்னாங்க, அதிமுக எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. தேமுதிக சொல்ல, அதிமுக நாங்கள் அந்த மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுக்கலன்னு சொல்ல. பட் இந்த முறை கூட்டணி வைக்கும் போது அரசியல் கட்சிகள் நீங்கள் கூட்டணி வைங்க, ராஜ்யசபா தேர்தல் வரும்போது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல சான்ஸ் இல்லை. முன்னாடியே ராஜ்யசபா தேர்தல் வந்துருச்சு. ஸோ கூட்டணி கட்சிகள், சின்ன கட்சிகள் என்ன கேட்பாங்களா, முதல்ல ராஜ்யசபாவை பற்றி பேசுங்க, பிறகு நாம கூட்டணியை பற்றி பேசலாம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனாலும் சரி, இல்லை திமுக கூட்டணிக்கு போனாலும் சரி, இந்த ஒரு கோரிக்கையை பிரதானமாக முன்வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இது ஒரு விஷயமா கோரிக்கையா முன் வச்சிருந்தக்கூடிய சூழல்ல திரும்பவும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கு. பார்க்கலாம் இந்த மாநிலங்களவை தேர்தல் தமிழக சட்டமன்ற அரசியலை எப்படி மாத்துது, அந்த கூட்டணி அரசியலை எப்படி மாத்துதா இல்லை அப்படியே தான் இருக்க செய்தா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அடுத்த விஷயம் என்ன சரி, அடுத்த விஷயம் இப்போ நம்ம திமுக கூட்டணி கட்சிகள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, எங்களுக்கு அதிக சீட்ஸ் வேணும், அமைச்சரவையில் பதவி வேணும், அந்த சப்தம்லாம் இப்போ அடங்கி போச்சு. இப்போ அதெல்லாம் பழங்கதைகள் ஆயிடுச்சு. பட் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ திமுகவுடைய மிக முக்கிய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிகே கட்சி திரு தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, மதுக்கடைகளை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் வலியுறுத்தி போராட்டம்லாம் பண்ணியிருக்கோம். பட் திமுக அரசு அது தொடர்பான இன்னும் முடிவு எடுக்கலை, அது தொடர்பான நடவடிக்கை வந்து திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற வகையில் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் திமுக தேர்தல் அறிக்கையிலேயே இதை வெளியிடணும் அப்படிங்கிறது திரு திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கு. திருச்சியில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்துலாமா? நிச்சயமாக பார்க்கலாம். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான கோரிக்கை அல்ல, ஒட்டுமொத்தமான மக்களின் கோரிக்கை. இந்தியா முழுவதும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது. புள்ளி விவரங்கள் அந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றன. தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை அடுத்தடுத்து படிப்படியாக குறைத்து மூட வேண்டும், இறுதியாக அதை மூட வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் மாநாட்டிலே வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். அது தொடர்பாக எந்த முன்னேற்றமும் இல்லை என்பது கவலை அளிக்கிறது. மறுபடியும் நான் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த கோரிக்கையை நினைவூட்டுகிறேன். இளைய தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டும், தமிழ் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே மது மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் முற்றாக ஒழிப்பதற்கும் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு முன்வர வேண்டும். திமுகவும் தனது தேர்தல் அறிக்கையிலே இதை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். சலீம், இப்போ 5000 ரூபாய் வரவு வச்சாங்க மகளிருக்கு. இது வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழமை கட்சிகள் இதுக்கு வரவேற்பு தெரிவித்தாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் இதுக்கு பல்வேறு விமர்சனங்களுமே முன் வச்சிருந்தாங்க. இந்த 5000 ரூபாய் தேர்தலை ஒட்டி வருதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் அவங்க எழுப்பியிருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இது சம்பந்தமா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப சீக்கிரத்திலே வந்து தமிழ்நாட்டில் கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி வரப்போகுது அப்படின்னு இந்த 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதை சுட்டி காட்டி சொல்லியிருக்கிறாரு. அவர் செய்தியாளர்கள் மத்தியில் திருச்சியில் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பொங்கலுக்கு 3000 கொடுத்தது, இப்போ 5000 கொடுத்ததெல்லாம் திருப்பி எடுக்கணும்னா அவங்க வீட்டில் கணவர்மார்களோ பிள்ளைகளோ போய் குடிச்சா தான் எடுக்க முடியும். அதை எங்கள் பெண்கள் தடுத்தா எப்படி அரசு அனுமதிக்கும்? ஒரு அடிப்படையில் ஒரு அரசுக்கு இருக்கிற ஒரு 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 நேர்மைன்னு இருக்குல்ல, ஒரு அறம்னு இருக்குல்ல, அதில் எதையுமே இந்த அரசுகள் கடைபிடிக்கல. திமுகவை பொறுத்த வரைக்கும் காயத்ரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அதாவது பேருந்தில் வந்து
அந்த பயணமாகட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த உரிமை தொகையாகட்டும், இதிலெல்லாம் வந்து பெண்கள் சப்போர்ட் அரசுக்கு அபாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக பெண்களை டார்கெட் பண்ணி எங்களுடைய பிரச்சாரம் அமைய போகுது அப்படின்னு சொல்லி அது தொடர்பான செய்தியை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே நிறைய இந்த திண்ணை பரப்புரை இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம். கனிமொழி அவர்கள் கூட இந்த திண்ணை பிரச்சாரம் அப்படின்னு நிறைய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்தல்களில் அவங்க ஈடுபட்டதையும் பார்த்துருக்குறோம். அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய தேர்தலையும் அந்த விமென் ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இப்போ அவங்க கையில் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அடுத்த விஷயம் என்ன? அதில் வந்து அதாவது பயனாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 5000 ரூபாய் போனது 1,30,00,000 பெண்களுக்கு அந்த ரூபாய் போயிருக்கு. எல்லாருக்கும் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த பெண்களுடைய ஆதரவை முழுமையாக பெறணும் அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக செயல்படுற மாதிரி நமக்கு தெரியுது. நிச்சயமா. அடுத்து நம்ம பார்க்குறோம், இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெற முடிவு செஞ்சுருக்கிறாங்க. யார் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர். ஸோ அவங்க ஏற்கனவே இந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொன்னும்போது அது சம்மந்தமாக பேசும்போது இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்னு பேசும்போது நாங்கள் எங்களுடைய கோரிக்கை அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிபிஐ சொல்லியிருந்தாங்க. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து அதிக அளவில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஆட்சியில் தான் பங்கு கேட்க மாட்டோம், ஆனால் தொகுதிகள் ஜாஸ்தியாக தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இரட்டை இலக்கத்தில் பெறணும்னு முடிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது இவங்களுடைய முடிவு. ஆனால் இந்த இப்போ 22ஆம் தேதியிலிருந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இருக்கிறாங்க. பார்க்கலாம் இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி வைக்கிறாங்க, அது அந்த இடத்துல எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக. எஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையும் அதாவது அந்த கட்சியும் ஒரு பேச்சுவார்த்தைக்கான அந்த குழு அமைச்சிருக்காங்க. போன முறை 6 சீட்டில் போட்டிட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் ஆகட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இரட்டை இலக்கம் அப்படின்னு சொல்லி மீன் படுறாங்க. பட் எந்த அளவு இது சாத்தியமாக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா திமுக 170க்கு மேலே கண்டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற மாதிரியே கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கூட்டணி கட்சிக்கு போன முறை என்ன கொடுத்தாங்களோ அதையே கொடுக்கணும். பட் காங்கிரஸ் அதிகமாக கேட்குறாங்க, மற்ற கூட்டணியும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் வந்து தேமுதிகவும் இறுதி செய்யலை. அதே போல் திரு ராமதாஸ் என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது தெரியல. இதெல்லாமும் இன்னும் ஓப்பன்லேயே இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமும். அப்படி இருக்கும்போது இவங்க கேட்கக்கூடிய கோரிக்கை எப்படி வந்து நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்ததான் நம்மளும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம 6 மணி தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில் டெய்லி நாம் ஒரு தொகுதியை பார்க்குறோம் இல்லைங்களா காயத்ரி? அந்த வகையில் இன்றைய தொகுதி நிலவரம் மற்றும் பொதுமக்கள் கருத்து அந்த தொகுதியில் என்ன அப்படின்னு சொல்லி நாம் சூஸ் பண்ணியிருக்கிறது மதுரை சென்ட்ரல் தொகுதி. மதுரை சென்ட்ரல் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். எக்ஸாக்ட்லி, அந்த தொகுதியை பற்றி பார்த்துருப்போம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மதுரை மத்தி சட்டப்பேரவை தொகுதி மதுரையோட மத்தியில அமைஞ்சிருக்கிற தொகுதியில மாநகராட்சியோட 22 வார்டுகள் உள்ளடங்கி இருக்கு. உலக புகழ் வாய்ந்த மீனாட்சி அம்மன் கோயில், கூடலழகர் பெருமாள் கோயில்னு மதுரையோட பழமைய உலகுக்கு பறைசாற்ற பல்வேறு சிறப்புமிக்க இடங்கள் இந்த தொகுதியில தான் இருக்கு. மதுரை நகைக்கடை பஜார், மாசி வீதி, ஜவுளி கடைகள், நகை கடைகள், முக்கிய வணிக நிறுவனங்கள் இயங்குற இந்த தொகுதியில வியாபாரம் பிரதானமா இருக்கு. 2025 டிசம்பர் 19 எஸ்ஐஆர் படி பார்த்தோம்னா தொகுதியில 91,109 ஆண் வாக்காளர்களும் 96,117 பெண் வாக்காளர்களும் 23 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 1,87,249 வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல திமுக 7 முறையும், காங்கிரஸ் 4 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறையும், அதிமுக தேமுதிக தலா 1 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. தொகுதியில 1980 தேர்தல்ல உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழநெடுமாறன் சுயேட்சையா போட்டியிட்டும் ஜெயிச்சிருந்தாங்க. 2006 தேர்தல்ல முன்னாள் சபாநாயகர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் வெற்றியை வசமாக்கியிருந்தார். 2016 தேர்தல்ல தன்னோட தந்தை போட்டியிட்ட தொகுதியில களமிறங்கினாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், வெற்றியையும் வசமாக்கிட்டாரு. 2021 தேர்தலையோ அங்கேயே அவர் போட்டியிட்டாரு. அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில ஜோதிமுத்து ராமலிங்கம் ரெட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டாங்க. தேர்தல் முடிவுல பார்த்தா 73,205 வாக்குகள் பெற்ற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெற்றியை வசமாக்கிட்டார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட ஜோதிமுத்து ராமலிங்கம் 39,029 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினாங்க. தொகுதியில மக்கள் நீதி மையம் 14,495 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 11,215 வாக்குகளையும் வாங்கியிருந்தாங்க. 34,176 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கின பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா இப்ப இருக்காரு. இப்ப அமைச்சரோட தொகுதி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய மதுரை மத்தியில போட்டியிட போகுது யாரு?
போட்டி எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஃபர்தராக வந்துட்டு மேம்பாலங்கள் வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம தேவர் ஸ்டாச்சுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, கோரிப்பாளையத்தில் ஆரம்பித்து போய் உங்களுக்கு வந்து நெல்பேட்டை முடியுது. ஸோ அது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாமே வந்து டிராஃபிக் ஹெக்டிக்காக இருக்கக்கூடிய ஏரியா. கிளமாசி வீதியாக இருக்கட்டும், மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், அதெல்லாம் கனெக்டிங் ஜங்ஷன்ஸ். அங்கே எல்லாமே நெரிசலாக இருக்குது. இங்கேருந்து ஃப்ளைஓவரில் ஏற வண்டி அங்கே போய் இறங்கும் பட்சத்தில் மேற்கொண்டு அந்த இடத்துல வந்து கூட்ட நெரிசல் இருக்கும். அதே நேரத்தில் வந்து மார்க்கெட் ஏரியா அது ஃபுல்லாமே வந்து கிரன்ச்சியாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக டிராஃபிக் கிரன்ச்சிலே தான் வச்சுருக்காங்க. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே டெவலப் பண்ணி கொடுக்கல. இந்த ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமாகும். பெரிய இட வசதி இல்லாமல் பேருந்துகள் வந்துச்சுன்னா மக்களுக்கு இடையூறாகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. இந்த ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலேருந்து தான் இங்கிட்டு கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு எல்லா பக்கத்துக்கும் நம்ம மதுரையிலேருந்து பஸ்ஸு போகுது. இங்கிட்டு திண்டுக்கல், தேனி எல்லா பக்கமும் போகுது. ஆனால் மக்கள் கூட்டமாக இருக்கிற இடம் தான் அது. சனி ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா ஓவர் கூட்டமாக இருக்குது. பள்ளம் மேடு இருக்குது. இந்த பள்ளம் மேட்டில் நாங்கள் வந்து ஒரு உருப்படியாக வண்டி ஓட்டி போக முடியல. மக்கள் வந்து இது ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு நல்லது இருக்குது கெட்ட இருக்கும். திடீர்னு ஒரு ஆத்திரத்துக்கு போவோம். பள்ளம் மேடில் அந்த பாசஞ்சரு என்னப்பா பள்ளத்தில் இப்படி வருன்னு கேட்குறாங்க. ஏம்மா ரோடு மோசமாக இருக்குது, நாங்கள் என்னம்மா செய்ய அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அவங்க பாசஞ்சர் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மத்திய தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ஸ்தலமான மீனாட்சி அம்மன் வந்து உலக புகழ் பெற்றது. இங்கே எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்து போயிட்டுருக்காங்க. வருடந்தோறும் கோடிக்கணக்கான பேர் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அதில் வந்து அடிப்படை வசதிகளே இல்லாமல் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட அதை சுற்றி பார்த்திங்கன்னா 2 பாத்ரூம் ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்குது. பாத்ரூம் ஃபெசிலிட்டியே இல்லை. இன்னொரு விஷயம், கோயிலுக்கும் அவங்க தங்கும் விடுதி அறநிலைத்துறையிலேருந்து கட்டியிருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஷியேட். பெரியார் பேருந்து நிலையம்னு ஒன்று கட்டினாங்க. அதை ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிராயிங்கில் காமிச்சாங்க. டிராயிங் பார்த்து அது வந்து பெங்களூர் மாதிரி இருக்கும், சென்னை மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த நேரத்தில் ஒரு ஸ்மாலான ஒரு பஸ் ஸ்டாண்டாக ஒரு 50 பஸ்ஸு மட்டும் மாதத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து நின்றுட்டு போகிற மாதிரியான ஒரு சூழலில் தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. தண்ணி ஒரு நாளைக்கு சாக்கடை வாடை வருது, ஒரு நாளைக்கு நல்லா வருது. ஏன் அந்த சாக்கடை வாடை வருது? குடி தண்ணி தானே. குடி தண்ணியை கொஞ்சம் நல்லா சுத்தப்படுத்தி விடுங்க. ரோடு மெயின் ரோடை பாருங்களேன் எவ்வளோ குப்பை கிடக்குன்னு. அந்த முக்கிலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குப்பை கிடக்குன்னு. அந்த குப்பையெல்லாம் அள்ளுனாதான் எல்லாத்துக்குமே ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசியலில் பேசப்படும் தமிழக வரலாற்றிலேயே ஒரு திருப்பு முனையான ஒரு தேர்தல் அப்படின்னு சொன்னால் அது 1967 தேர்தல் தான். அந்த 1967 சட்டப்பேரவை தேர்தலில் என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்குப்போமா? ஆயிரத்து 1967 தேர்தல் தமிழக வரலாற்றிலேயே ஒரு திருப்புமுனை தேர்தலாகவே அமைஞ்சிச்சு. சுதந்திரத்திற்கு போராடிய காங்கிரஸை தள்ளிவிட்டு மக்கள் திமுகவை தேர்வு செஞ்சாங்க. 1962 தேர்தல்ல ஜெயிச்சு முதலமைச்சரானார் காமராஜர். காங்கிரஸை வலுவாக்கும் திட்டத்திற்காக 1963 அக்டோபரில் பதவியை ராஜினாமா செஞ்சாரு. அதுவே மாநிலத்துல காங்கிரஸ் வீழ்ச்சிக்கான தொடக்க புள்ளியா மாறுச்சு. காமராஜர் ராஜினாமா செஞ்சதும் பக்தவத்சலம் முதலமைச்சரானாரு. பக்தவத்சலத்தோட ஆட்சியில அரிசி பஞ்சம் தலை விரிச்சு ஆடுச்சு. அது போக விமர்சனத்திற்குரிய நிகழ்வுகளும் அரங்கேறுச்சு. ஹிந்தி திணிப்பு காங்கிரசுக்கு பெரும் எதிர்ப்பை சம்பாதிச்சு கொடுத்தது. அதே நேரம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் திமுகவை வலுவாக்கியது. அத பக்தவத்சலம் அரசாங்கம் மூர்க்கத்தனமாக கையாண்டது பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாச்சு. 1965 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுக்க ராணுவம் களமிறக்கப்பட்டு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுச்சு. இதுல இளைஞர்கள் உயிரிழக்க இந்தி எதிர்ப்பு காட்டுத்தீயா பரவுச்சு. கடைசியில ஹிந்தி எதிர்ப்பு டோட்டலா காங்கிரஸ் எதிர்ப்பாக மாறிடுச்சு. சூழலை கணித்த காமராஜர் மீண்டும் மாநில அரசியலுக்கே திரும்பினாரு. அப்போது காங்கிரஸை தோற்கடிக்க துடிச்சிட்டு இருந்த இடதுசாரிகள் ராஜாஜியோட சுதந்திரா கட்சின்னு கூட்டணியை அண்ணா வலுவாக்கினாரு.
தேர்தல்ல அரிசி பஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கு தீர்வாக திமுக ஆட்சிக்கு வந்தால் ₹1 3 படி அரிசி வழங்குவோம் என வாக்குறுதி கொடுத்தார் அண்ணா. 3 படி இல்லாவிட்டாலும் 1 படி நிச்சயம் என்று உறுதியாக சொன்னாரு. இப்படியாக திமுக வலுவாயிட்டு இருக்க தேர்தல் நெருங்குச்சு. அப்போது எதிர்பாராத நிகழ்வாக திமுக மூத்த தலைவராக இருந்த எம்ஜிஆர் எம்.ஆர். ராதாவால் சுடப்பட்டாரு. எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு காயத்தோடு மருத்துவமனையில இருந்துட்டே திமுகவுக்கு ஓட்டு கேட்டாரு. அவர் காயத்தோடு இருந்த புகைப்படங்கள் தமிழ்நாடு முழுவதும் போஸ்டரா ஒட்டப்பட்டுச்சு. எம்ஜிஆர் சுடப்பட்ட அனுதாப அலையும் திமுகவுக்கு கை கொடுத்துச்சு. தேர்தல்ல தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர் எண்ணிக்கை 234ஆக உயர்த்தப்பட்டிருந்துச்சு. தேர்தல் முடிவுல திமுக தலைமையிலான ஐக்கிய முன்னணி கூட்டணி 179 இடங்கள்ல வென்று ஆட்சியை பிடிச்சிச்சு. 51 இடங்கள்ல மட்டும் ஜெயிச்சிருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பறிகொடுத்திருந்துச்சு. மற்ற கட்சிகள் 4 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. கூட்டணியில திமுக மட்டுமே 137 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தது. ராஜாஜி கட்சிக்கு 20 எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 11 இடங்கள்ல வென்றது. மற்றொரு பெரும் அதிர்ச்சியாக விருதுநகரில் காமராஜர் தோற்றிருந்தார். திமுக ஆட்சியை பிடிக்க அண்ணா முதலமைச்சராக பதவியேற்றார். அவரது அமைச்சரவையில கருணாநிதியும் இடம்பெற்றார். 1957 தேர்தல் அரசியலுக்கு விதை போட்டு 1962 தேர்தலில் விருட்சமான திமுக 1967 மாநிலத்தில் அரியணையை பிடித்தது தமிழக அரசியல் வரலாற்றில் திருப்புமுனையாகவே அமைஞ்சிச்சு. இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைத்த முதல் மாநில கட்சி என்ற வரலாற்றையும் படைத்தது திமுக. இந்த மாதிரி பல சுவாரஸ்ய செய்திகளை நீங்கள் நம்ம தந்தி டிவியோட யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம டிவியில் ஒரு QR கோட் வரும். அந்த QR கோடை உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்க கேமராவில் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். யூடியூப் லிங்க் அங்கே டிஸ்பிளே ஆகணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி தேர்தல் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நீங்கள் போய் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த QR கோடு வச்சு ஸ்கேன் பண்ணிவிடுங்க. தேர்தல் நேரம் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.